Hi guys, welcome to Nasdaq weekly recap. Sorry for the delay. நேற்று வீடியோ வந்திருக்கணும் பட் டிலே ஆயிடுச்சு. லெட்ஸ் see. Guys, first of all, மார்க்கெட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு எஸ்எம்பி கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தது. பட் நான் செல்வியூவில் இருந்த ஸ்டார்டிங்ல கேட்ட மாதிரி மார்க்கெட் வந்து மாறினோடனே நான் என்னோட வியூ மாத்திக்கிட்டேன். நான் ப்ரீவியஸ் வீக்ல வந்து நான் செல் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் ஒரு ரிஜெக்ட் பண்ணி முடிச்சிருந்தது. ஸோ மேபி இந்த லோஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் இதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போதைக்கு அதே தூக்கிடும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். சரிங்களா? பட் அந்த சினாரியோ நடக்கல. இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு நாஸ்டாக்குக்கும் இஎஸ்க்கும் எஸ்எம்டி வச்சுட்டு நல்லா பறந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து எவ்வளோ ஏடாகூடமா பேசிட்டு இருக்காருன்றதும் உங்களுக்கு ஃப்ரைடேல இருந்தே பார்த்தாலே தெரியும். திருப்பி வந்து ஈரான் காணாம போயிடும்னு, திருப்பி வந்து டாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு, அவங்க என்கிட்ட கெஞ்சுறாங்கன்னு சொல்றாரு, என்னென்னவோ சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் மார்க்கெட் அதுக்கு வந்து ஓவர் ரியாக்ட் முன்ன மாதிரி பண்றது இல்ல. ஏன்னா அது ஒரு நாய்ஸ்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதோட வேல்யூவேஷன்ஸை பார்த்துட்டு தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட வியூவை பார்ப்போம். ப்ரீவியஸ் வீக் நான் மார்க்கெட்ல என்டர் ஆகும்போது இந்த வீக்லி அசஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். எப்பவுமே இது கம்பல்சரி. சரிங்களா? வீக்லி ப்ரீவியஸ் வீக் லோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம வந்து ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீக் ஆகி இங்க ஸ்வீப்பே ஆகல, இந்த இடத்துல இருக்கட்டும், ஸ்வீப் கொடுக்கல மார்க்கெட். தென் ப்ரீவியஸ் வீக் ஆகி மட்டும் காலி ஆயிடுச்சு. சரி, டே டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணோம் மார்க்கெட்டில். பட் அந்த டே டைம் ஃப்ரேம் ஒரு ரேஞ்சிங்கில் இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரேஞ்சிங்கில் இருக்கு. எதுவுமே பெருசாக மாறவே இல்லை டே டைம் ஃப்ரேமில். இதுவே நம்மளுக்கு ஒரு தலைவலி தான். ஒரு கிளாரிட்டி ப்ரைஸஸே இல்லை. ஓகே, மண்டே மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட வியூ ஈஸி, ரொம்ப ஈஸி. இதுக்கு தான் கைஸ் கொஞ்சம் ரொம்ப வரும். நமக்கு தேவை எஸ்எஸ்எல்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பேரிஷ் டே இருக்காங்க. ப்ரீவியஸ் டே நல்லா பேரிஷாக தான் முடிஞ்சிருக்காங்க அந்த தேர்ஸ்டேன்றது. ஸோ நம்ம வந்து ஒரு பேரிஷ் கண்டினியூஷன் எதிர்பார்க்கறது நார்மல் திங் தான். சரிங்களா? அதே மாதிரி இஎஸ்ல பாருங்க, அப்படி நம்ம வச்சுக்கலாம், இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இஎஸ் எடுத்துக்கோங்க. மண்டே ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட். தேர்ஸ்டே வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி முடிஞ்சிருக்கு, அதுவும் ஐஆர்எல் டேப் ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் ஒன்று நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து இஎஸ் பை ஆகிறது 100% ஓகே. ஏன்னா அங்கே பிடிஆரே இருக்கு, கீழே எதுவும் பெண்டிங் லிக்விடிட்டி கிடையாது, மேலே மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. பட் நமக்கு இங்க எந்த விதமான பெண்டிங் லிக்விட் இது எந்த விதமான அன்மிட்டிகேட்டட் பிடிஆரேவும் பைக் எதுவும் கிடையாது. அப்படி ஒன் டே இல்லைன்னா 4 ஹவர்ல போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுக்குமானா எடுக்கும். ஏன்னா நீங்க 4 ஹவர் 1 ஹவர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட் ஒரு ஹெச்ஆர்எல் லிக்விடிட்டியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு விதமா கன்ஃபியூஷன் மாதிரி மாத்திப்பாங்க மக்கள். இங்க பை ஆகுது, இங்க செல் ஆகுது, ஆப்போசிட்டா போகுது. அப்படி கிடையாது. கொஞ்சம் சினாரியோஸ் மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டா போயிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் ட்ரெண்ட் பைன்ற மாதிரி மாறிடும். இது ரொம்ப நார்மல் தான். சரிங்களா? 4 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். சரி, நான் சொன்னது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கதான் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இதுல இங்க நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க, ஒரு பீரியடும் கிடையாது. இது வந்து எடுக்கணும் மார்க்கெட். இதை இந்த எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு செட் ஆகுமே. ஓகேங்களா? சரி, அப்போ அந்த செல் வியூக்கு ஏற்ற மாதிரி எதனா அங்க நடந்திருக்கா, சுச்சுவேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. போன வீக்கே வந்து நான் எஸ்எம்டிலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதனால தான் வந்து நான் செல் ஆகுன்றதை வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். சரி, இந்த பாருங்க, டியூஸ்டே டு டர்ஸ்டே கீழே இருக்கும், டியூஸ்டேல இருந்து டர்ஸ்டே லோவர் ஆகி, இதுவே இதை எடுத்துக்கோங்க, டியூஸ்டே டு டர்ஸ்டே ஹையர் ஆயிடு. ஸோ இந்த எஸ்எம்டி பார்த்துட்டு ஓபி ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம, அந்த ஓபியில் தொட்டு மார்க்கெட் செல் ஆகுன்றதா என்னோட பிளான். ஆனால் மார்க்கெட்டில் நான் ஃபர்ஸ்ட் மண்டே எடுத்தது பை. எனக்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. மண்டே நான் பை தான் எடுத்தேன். அதுவும் ஒரு சிஆர்டி ஃபார்மேஷன் மாதிரி 4 hour to 15 minute மாதிரி இருந்தது. என்னன்னா ஒரு பிடிஆர் எஸ்எம்டி வச்சுட்டான். சரி, இதை நல்லா வியூ பண்ணி பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு 4 hour ஃபேர் வேலி கேப் இருக்கும். இந்த 4 hour ஃபேர் வேலி கேப்பை மார்க்கெட் 22க்கு தொட்டிருக்கோம் இங்கே, இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 hour ஃபேர் வேலி கேப் இங்கே இருக்கு, ஆனால் ட்ரிகர் ஆகல. பிடிஆர் எஸ்எம்டி நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 22ன்ற லோ தாண்டி வரணும். இங்க 22 தாண்டா மார்க்கெட் மேலதான் இருக்கு. சரிங்களா? பிடிஆர் எஸ்எம்டி. ஆனா உங்களுக்கு இங்க 4 hour ஃபேர் வேலிக்கு பைக் இருக்கு, 4 hour ஓபி செல்லுக்கு இருக்கு. நான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் எதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் 1 minute போய் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ஐ எடுக்கிறதுக்காக போயிருந்த லிக்விடிட்டிக்கு ரொம்ப 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 ஒரு ப்ரீமியம் இருக்கக்கூடிய கவுண்டர் ட்ரெண்ட் அன்னைக்கு பை நான் பண்ணது மண்டே. சரிங்களா? எடுத்தோன்னே எக்ஸ்பான்ஷன் ஆச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ட்ரியே கிடையாது.
இதை வியூ பண்ணலாம் வாங்க. 1 hour டைம் ஃப்ரேம். செல்லு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு செல்லு கிடைக்கல. அதுக்கான ஃபார்மேஷன்ஸே அங்கே நடக்கல. ஹெச்டிஎஃப்ல ஓகே, எல்டிஎஃப்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஒன்றும் நீ டே விட்டுறணும். அவுட் ஆஃப் த செட்டப் போகுது, பிளான் போதும், நீ டே விட்டுறணும். பட் எனக்கு அங்கே பைஸ் நல்லா தான் இருந்தது. இது அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. இந்த அக்யூமுலேஷன்லாம் இங்கே கிடையாது. சரி, இதை எடுத்துக்கோங்க. 22 கேண்டில். இந்த 22ல வந்து டிடிஓ ஃபுல்லாகவே வந்து ஹையர் லோ. இதுவே இங்கே 22ல இருந்து இது லோவர் லோ. இதுவே பிஆர் எஸ்எம்டி தான். தென் கன்வெர்ட்டிங் இது 1 hour ஓபி. அஃப்கோர்ஸ் நான் செல் ப்ரீமியம்ல தான் எடுக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நான் இந்த செட்டப் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சரிங்களா, அங்கே மார்க்கெட் என்ன பண்ணா தான் நம்ம அங்கே ஏற்றுக்க முடியும். இது என்னது 1 hour ஓபி. 1 hour ஓபி. தென் மார்க்கெட் டேப் ஆனது இப்போ 9 o'clock. அதே 9 o'clock இங்கே பாருங்க. இந்த 9 o'clock வந்து ஜஸ்ட் ஒரு 4 அதை ஸ்வீப் பண்ணிருந்தது, அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக கிடையாது. 3, 2 அதெல்லாம் ஸ்வீப் ஆகல. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்டி மாதிரி தான் இருக்கும். பட் ஆல்ரெடி கொடுத்த எஸ்எம்டியே போதும். சும்மா சும்மா எஸ்எம்டி அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து செல் பார்த்தேன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய லிக்விடிட்டி இருந்தது. இப்போ இருக்குல்ல, இந்த லிக்விடிட்டி இருந்தது. ஸோ நான் செல் ஆகிடும் தான் நான் 100% ஷுவராக இருந்தேன். ஓகே, இங்கே வந்து எஃப்இஜி இருக்குது, அந்த எஃப்இஜி வந்து செல் ஆகிடுவானே. ஆனால் அந்த செல்லுக்கு ஏற்ற எல்டிஎஃப் இல்லை. எப்படி இல்லை ப்ரோனா, இங்கேயே பாருங்களேன். 1, 2, 3, 4 கேண்டில், 5 கேண்டில், 1/4 மணி நேரம். அப்போ 1 hour இங்கே நிற்குது. இதுவே எனக்கு கன்சாலிடேஷன் ஈக்குவலையா 1 minute போனா இங்கேயும் பாருங்களேன், லாட் ஆஃப் கேண்டில்ஸ் ஈக்குவலையா. ஸோ நான் எப்படி அங்கே வந்து ட்ரேட் ஹோல்ட் ஆகும் நம்புறது? அஃப்கோர்ஸ் இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு, இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு. ஆனா அட் பிரசன்ட் மார்க்கெட் பண்ண வேலை என்னன்னா, இங்க ரீசெண்டா இருக்குல்ல, இந்த எஸ்எஸ்எல் மட்டும் எடுத்தான் கரெக்டா. அது 9:30 AM. இங்க பாருங்க, இது 9:15 to 9:30, 9:15 to 9:30 மேல இருக்கு. அப்போ இது எஸ்எம்டி தானே, கேண்டில் எஸ்எம்டியா. தென் இது வந்து 4:30 ஸ்வீப் பண்ணிருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இங்க ஸ்வெப்ட் தான். ஜஸ்ட் சொல்றேன், இங்க எஸ்எஸ்எல் பர்ஃபெக்டா எடுத்திருக்கா. அப்படியே நீங்க 1 minute உள்ளார போங்க. சினாரியோ வந்து செல்ஸுக்கு தான், இது பைஸ்க்கு தான் உதவுச்சு, செல்லுக்கு உதவல. நான் ஈக்குவலோ ரொம்ப ஒரு கலரா பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஈக்குவலா இருக்கிற இடத்துல போய் நீங்க செல் எடுத்தா கன்ஃபார்ம் எஸ்எல் தான். உங்களுக்கு அங்க வந்து மார்க்கெட் அப்படியே போயிடாது. பிஎஸ்ல தான் எஸ்எல்லுக்கு போகணும். இப்போ பாருங்க, இதான் சொன்னேன். 1 minute வந்து செட்டப் பார்த்தா ஈக்குவலை அப்படியே இங்கேயும் பாருங்க. ஓ, ஈக்குவலை. ஸோ எப்படி நம்ம எடுக்க முடியும்? செல் ட்ரேடு ஃபெயிலியர் தானே ஆகும். அதனால நான் என்ன பண்ணேன், எடுத்த உடனே மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் அடிச்சேங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிட்டேன். தென் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செல்லுலலாம் போய் நான் மாட்டல. அதுக்கப்புறம் நான் கிளியராக எடுத்தது இந்த எஃப்இஜியில் தான். ஐஎஃப்இஜியில் எடுத்துருக்கலாம், பட் யோசனையாக இருந்தது. எஃப்இஜியில் தான் எடுத்தேன். இன்னும் இந்த எஃப்இஜியில் தவங்களா 3 hour வந்துருவேன். அது குட்டி எஸ்எல் வேறு. ஜஸ்ட் ஒரு 40க்கு அது 120 டக்குன்னு போயிட்டு இருக்கும். தென் இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. ஓகே, எஸ்எல் வந்து நீங்கள் தாராளமாக சொல்கிறேன், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுனா நீங்கள் இங்கேயே இருக்கலாம், தப்பே கிடையாது. அதுனா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ட். எஸ்எம்டி இருக்கு, இப்போதான் மேனிபுலேஷன் பண்ணுச்சு. ஹெச்டிஎஃப் பிடிஆர் இருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் சும்மா சும்மா கீழே வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்ததுன்னா அது வந்து நல்லா இல்லாத ப்ரைஸ் ஆக்ஷன் டே அர்த்தம். லைக் ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே மாதிரி. சரிங்களா, இதை பாருங்க, 9:30, 9:30லேருந்து மேலே தான் இருக்கும். இங்கே 9:30 கம்பேர் பண்ணுங்க, 9:30லேருந்து இது கீழே தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் எஃப்இஜி வச்சு பக்கமாக தான் போயிருக்கு. நம்ம இந்த ட்ரேட் தான் எடுக்கிறோம். இதுல இருந்து அந்த ஈக்குவலை பிடிக்குதுல்ல, அது வரைக்கும் அது 2.5 யாராவது வருது, நியர்லி போயிருக்கு. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஐ போகிறது கொஞ்சம் நின்று போயிருக்கான். ஓகே ஃபைன், நம்மளுக்கு இவ்வளவுதான் டிபி. அன்னைக்கு 2 hour மேக் பண்ணிட்டோமா, போதும், வெளியே வந்துடலாம். தட்ஸ் இட். இதான் இன்னைக்கு நம்மளோட ட்ரேட். நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். மார்க்கெட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லா டிராயிங்ஸும் அப்படியே தான் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க அந்த மண்டேவை பாருங்க, ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத நியூட்ரல் டேவாக மாற்றி வச்சிட்டானுங்களா. இங்கே நல்லா புல்லிஷா மாதிரி இருக்கும், இங்கே நியூட்ரல் டேவாக மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்ம திருப்பியும் 4 hour 1 hour போனால் நம்மளுக்கு புரியும். ஏன்னா அங்கே எந்த விதமான ஐஆர்எல் கிடையாது, எந்த ஸ்விஃப்ட்டும் கிடையாது. ஸோ நம்ப முடியாது அதை. நெக்ஸ்ட் இதெல்லாம் விட்டுருலாம். நீங்கள் அந்த 4 hour ஓபின் அனலைசஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க.
இப்போ இங்கே பாருங்க மண்டே 10 AM இருக்கிறதுல அதெல்லாம் ஐஎஸ்எஸ் ஸ்வீப் வச்சு மார்க்கெட்டு கீழே இறக்கி நிறுத்தி வச்சிருக்குது. இங்கே போய் பார்க்குறேன் நியர்லி இந்த ஐ எடுத்துட்டான். மறுநாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த 14லேருந்து ஐ எடுத்துட்டான். ஸோ இது திருப்பி எஸ்எம்டி தான். அது காலி ஆயிடுச்சா? இங்கே வந்து எனக்கு மார்க்கெட் இப்படி கீழே இருக்கு. அதுவும் இது கரெக்டாக சிஆர்டி ஃபார்மேஷன் பண்ணி வச்சிருக்கான். மறுநாள் எப்போ பார்ப்போம்? ஏஷியன் அந்த லண்டன் பாருங்க, லண்டன் ஒன்றுமே இல்லை, 2 to 6 ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க மார்க்கெட் மேலே தான் இருக்குன்னு அந்த லோலாம் எடுக்கல, அது இந்த லோ எடுக்கல. சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னா ப்ரீவியஸ் வீக் ஐயே மார்க்கெட் எடுத்துருச்சு, தென் எஸ்எம்டி இருக்கு. ஸோ நான் செல்ஸ் பார்க்குறேன். இங்கே வந்து எஸ்எஸ்எல் பெண்டிங் இருக்குன்னா பெண்டிங் தான். இது பாருங்க 1 2 3 ரிலேட்டிவ் லோஸ் பெண்டிங். ஸோ இப்போ என்னுடைய ஒர்க் என்னன்னா ஒன்று மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய 4 hour ஃபெராலி கேப் வந்து தொட்டு கீழே வேணும். இந்த 4 hour வியூன்னு எனக்கு அதான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 1 hour போய் பார்க்குறேன். 1 hourல அங்கே ஒன்றும் பெருசாக அன்மிட்டிகேட்டட் எதுவும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தா மார்க்கெட் பேயே சுற்றிட்டு இருக்கான். கடைசியாக பாருங்க இருக்கிற எல்லா லிக்விடையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. கரெக்டா கைஸ்? கரெக்டாக இங்க இருந்து ஐஏ எடுத்து எஸ்எம்டி எல்லாம் மேக் பண்ணிட்டு இந்த லோ உடச்சு எம்எஸ்எஸ் கொடுத்து ஃபெராலி கேப் பிளஸ் இங்க பிரேக்கர் யூனிகார்ன் மாடல்ல மார்க்கெட் ஒரு ஸ்வீப்பை போட்டு நின்றுட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கறது? கரெக்டு தானே? அது மேலே கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணிட்டோம். இங்கேயும் பாருங்க, இங்கே டிபி இந்த லோ வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு 9 o'clock கேட்டிங்கன்னா ஒரு ஓபி இருக்கான். வந்து 1 hour ஓபி. ஓகே, இந்த 9 o'clock பாருங்க ஸ்வீப் ஆகல இஎஸ்ல. இது இஎஸ்ல ஸ்வீப் ஆயிருக்கும் 8 to 9 மேலே இருக்கும். இதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 லோவர் ஐயா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் 9 o'clock உள்ள போகிறேன். 15 minute ஒரு ஏஎம்டி வச்சிருந்தானுங்க. எனக்கு மண்டேவும் டியூஸ்டே தான் ட்ரேடே. வெனஸ்டே டர்ஸ்டே நான் 2 நாள் பியிலே ஓட்டிட்டேன் சரியா ட்ரேட் பண்ணாமல். ஃப்ரைடே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் எதுவும் ட்ரேடே கிடைக்கல. ஸ்டார்டிங்கில் போச்சு, அதை நான் கேப்சர் பண்ணல. எனக்கு ஃப்ரைடே எதுவும் ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஓகே, இது பாருங்க அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன். கரெக்டாக பிடிஆர் வந்து உங்களுக்கு 15 minute ஃபெராலி கேப் இருக்கு. ஸோ ஓபி இருக்கு, ஐஎஃப்ஜி இருக்கு, ஃபெராலி கேப் இருக்கு. நான் ஜஸ்ட் நம்மளுக்கு எப்பவும் போல தெரிஞ்ச ஃபெராலி கேப்பை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறேன். இல்லையா? சரி, ஃபெராலி கேப் மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம 9:30 டைம்ல போயிட்டு என்ட்ரி பார்க்கலாம். டேரெக்டாக 1 minute உள்ளார போகிறோம். ஓகே, 1 minute போயிட்டு பார்க்குறேன் கைஸ். உங்களுக்கு எஸ்எம்டி தானே இங்கே வந்து தேவை எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேமில். சரி, இது என்ன டைம்? 8:42. இங்கே இருக்கிற லைன் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். சரி, அந்த 15 minute தான் மார்க்கெட் தொட்டுருக்கு. மொத்த லைனே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் நான். பாருங்க, இது வந்து 8:42. இந்த 8:42லேருந்து 9:30 கீழே. அதாவது லோவர் ஐ சொல்கிறேன். இதுவே இங்கே 8:42 to 9:30 ஹையர் ஐ. பீரியட் வந்தாச்சா? ரெஃப்யூஜ் இருக்கா? கிளியரா இருக்கா? இங்கேயும் பாருங்க, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ் பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஃபர்ஸ்ட் இங்கே நான் ட்ரேட் எடுத்தேன். இங்கே நான் ட்ரேட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். கீழே சுற்றிட்டே வந்து வெளியே வந்துட்டேன். திருப்பி எனக்கு ட்ரேட் கொடுத்தது. செகண்ட் சான்ஸ் கொடுத்தது தான் எனக்கு அன்னைக்கு நல்லதாக அமைஞ்சுது. இதில் நான் ட்ரேட் எடுத்துட்டேன். திருப்பியும் லேட்டாக தான் எடுத்தேன், பட் எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. இதை பாருங்க, இதான் மண்டே பிளான். மண்டே பிளான் பார்த்தீங்களா? என்னோட வியூ வந்து 2ஆக இருந்து இருக்கு. ஸோ ஒரு வியூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பையை எடுத்தேன். ஸோ அது ஒரு டிபி. தென் டியூஸ்டே ப்ரிவியூ. நான் இதை வந்து காமிக்கிறது இது மாதிரி நான் பண்றேன்றது சொல்றதுக்காக இல்லை. ப்ரிவியூ வந்து எப்படி பண்ண நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ப்ரிவியூவே தான் அங்கே என்ன இருக்கோ அதான். பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 4 hour மார்க் பண்ணி வச்சிருக்கேன், 1 hour மார்க் பண்ணி வச்சிருக்கேன், ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 1 hourலேருந்து இங்கே அந்த எஸ்எம்டி அந்த ஸ்வீப் உங்களுக்கு இங்கே நான் எப்படி ரிவ்யூ பண்றேனோ அதே தான் நான் என்னோட ப்ரிவியூவும் பண்ணுவேன். இப்போ அதே 1 hour ஃபெராலி கேப் 15 minute அந்த ஓபி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா விச் கம் ஃபர்ஸ்ட் நான் நிறைய சொல்லியிருக்கேன்ல. இங்க மார்க்கெட் மேலே ஏறி வரும்போது எஃப்இஜே மேலே இருக்கு, ஐஎஃப்இஜே மேலே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஓபியை தான் தொடும். ஸோ ஓபியில இருந்து கூட நான் 1 minute எடுத்துக்கலாம். இது பாருங்க, இது நான் கிளியரே பண்ணலன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 1 minute அவ்வளோதான், இதான் என்ட்ரி. அங்கேயும் எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம்ல திருப்பி எஸ்எம்டி பார்த்துட்டு தான் எடுத்தது என்ட்ரி. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வெளியே வந்து திருப்பி தான் என்ட்ரி போட்டது. எஸ்எம்டி இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ்எம்டி பார்த்துருக்கேன் நான்.
ஓகே, இது வந்து என்ட்ரி எடுக்கும்போது நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இயர்லி ஒரு 15 மினிட் ஃபேராலி கேப்போ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும் இங்க. எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஹோல்ட் பண்ணல, ஃபுல் ஹோல்ட் பண்ணல. வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது தான் நினைக்கிறேன் எக்ஸிட் ஆயிட்டேன்னா பார்க்கலாம். சம்திங் நான் அங்கே ஒரு எக்ஸிட் ஆயிட்டேன். ஃபுல் ஹோல்ட் பண்ணியிருந்தா பெரிய ப்ராஃபிட் அன்னைக்கு. செகண்ட் டைம் 10 AM PO3 கொடுத்தது, அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் எக்ஸிட் ஆனது இங்கே எக்ஸிட் ஆயிட்டேன் கைஸ். சம்திங் ஏதோ ஒரு டிபி வச்சிருந்தேன், சரி ஞாபகம் இல்லை. இங்கே எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, சூப்பரா 5 மினிட்ல கண்டினியூஷன். இது PO3 அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. 10 AM PO3 9 AM PO3 சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த டைமிங்ல மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் வந்து மார்க்கெட் கொடுக்கும்போது ஏஎம்டி ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அது ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டு கொடுக்கலாம், இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டு கண்டினியூஷன் வரும்போதும் கொடுக்கலாம். இதில் பாருங்க, கரெக்டாக 10 AM, எக்ஸாக்டா 10 AM. இந்த 10 AM மார்க்கெட் ஃபேராலி கேப் தொட்டுட்டு திருப்பி கிரியேட் பண்ணிடலாம். இதை தான் கைஸ் நான் விட்டுட்டேன்னு சொல்கிறேன். ஒரு பாருங்க, இதான் நம்மளோட என்ட்ரி, ரீஎன்ட்ரி. அதுவும் 10:05 கொடுத்துருக்கு. இங்கே இருக்கும் பாருங்க 10 AM, தெரியுதா? எஸ்எம்டி எங்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கேண்டில் 9:53 10:01. அதே மாதிரி 9:53 10:01. எஸ்எல் டிபி இந்த 1:3.5 யார ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். நான் ரீஎன்ட்ரியாக இருக்கலாம். நான் எடுத்த ட்ரேடை இங்கே வந்து ஹோல்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அதை 2 to 2.5 க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே திருப்பி நான் ரீஎன்ட்ரி ஆகிக்கலாம். இதெல்லாம் மிஸ் பண்ணது பெரிய தப்புன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் டிஓஎல் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வீக் வந்து செல் ஆகும்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் டிஓஎல். இதெல்லாம் தாங்காது, ஈஸியாக மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிடும். ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதான் நம்மளுடைய டியூஸ்டே ட்ரேட்ஸ். அகைன் டே டைம் ஃப்ரேம் போகிறோம், வென்ஸ்டே பார்க்குறோம், டியூஸ்டே பாருங்க அதெல்லாம் வந்துட்டான். அதை கண்டினியூஷன் பண்ணணும் தான் கைஸ் நான் நினச்சேன். நிஜமாக நான் வந்து திருப்பி மார்க் பண்ணி வச்சிருந்தது இந்த லோஸு. ஏன்னா செல் கண்டினியூஷன்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் மார்க்கெட் கரெக்டாக இந்த ஃபேராலி கேப் இந்த ஓபிலி ரியாக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது ரொம்ப பேரிஷா. பட் பாடி க்ளோஸ் வைக்கல பார்த்தீங்களா, அதுல இருந்தாலும் டவுட்டே வர ஆரம்பிச்சது. பாடி க்ளோஸ் வைக்கணும் எப்பவுமே, மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கலனால வேலைக்கு ஆகாது. இவனும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல நமக்கு. இதையும் எடுத்துக்கோங்க. ஈவன் வந்து டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் மார்க்கெட் எங்க வந்துச்சு பாருங்க, வெனஸ்டே திருப்பி வந்து தொட்டு போறான். அவன் பை போற மாதிரியே தான் இருந்தது மார்க்கெட். எதுவுமே பாடி க்ளோஸ் செல்லுக்காக வச்சு நான் பார்க்கவே இல்லை. ஸோ we're going to அந்த இப்படியே வச்சிடலாம். ஏன்னா சார்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு, இது இருந்தால் இருந்துட்டு போதும். 4 hour இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று பிஎஸ்எல் மார்க்கெட் எடுக்கும். இந்த பிஎஸ்எல் மார்க்கெட் எடுத்தே ஆகணும். 4 hour ஃபேராலி கேப்பும் கூடாது. ஓகே, கரெக்டா அது 10 AM. எப்போ 10 AM? டியூஸ்டேவோட 10 AM. அதே தான் இங்கேயும். ஆனா அந்த விஎஸ்எல் எடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த 2 to 6ன்ற கேண்டில் வந்து செம்ம எக்ஸ்பான்ஷன் கொடுத்தது. இந்த 4 hour பாடி க்ளோஸை பார்த்தோன்னே நம்பிட்டேன். ஓகே, ரெண்டு சின்ன தான் நடக்கணும். ஒன்று மார்க்கெட் இங்கே 4 hourல பாடி க்ளோஸ் பண்ணாத திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து செல் கண்டினியூஷன் ஆகி நியூயார்க்கும் பாடி க்ளோஸ் பண்ணி முடிச்சானா நம்மளுக்கு டே வந்து செல் எக்ஸ்பான்ஷன் பேரிஷ் கேண்டிலா முடிஞ்சிடும். அப்படி இல்லை நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஏஎஸ்எல்காக மார்க்கெட் மேலே போச்சுன்னா, ஏஷியன் ஐஸ், ஏஎஸ்எல்னா ஏஎஸ்ஹெச், ஏஷியன் ஐசி, ஏஎஸ்எல்னா ஏஷியன் லோ, இதுக்கு போச்சுன்னா நம்ம வந்து பை தான் பார்க்கணும். அங்கேருந்து திருப்பி செல்லாகுமா இல்லையான்றது நம்ம அப்புறம் தான் யோசிக்கணுன்ற மாதிரி தான் என்னுடைய ப்ரிவியூ. ஓகே, வெனஸ்டே ப்ரிவியூ போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து டே பிஎஸ்எல். ஸோ இப்படிதான் மார்க்கெட் அப்போதைக்கு சுத்திட்டு இருந்தது. என்னோட வியூ என்ன ஆச்சுன்னா, இங்கேயும் பிஎஸ்எல் இருக்கு, இங்கேயும் வரலாம். ஒன்று இந்த ஓபியில் போய் மார்க்கெட் தோட்டுட்டு கீழே இறங்கணும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற பிஎஸ்எல் காலி பண்ணணும். டபுள் சைடு வியூல இருந்துட்டேன் நான். அதான் என்னோட வியூ போட்டிருக்கேன், ரீட்ரேஸ் அண்ட் செல்ஸ் ஆர் ஏஎஸ்ஹெச் அண்ட்னு சொல்லிட்டு.
15 மினிட் அப்படிதான் இருந்தான். ஒன்னு அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனா இங்க மேனிபுலேஷனே இல்லையே. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணது காரணம் ப்ரீட் இருக்கான். சரி ஃபெயிலியர் ஆகாது இந்த எக்ஸ்பான்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த எக்ஸ்பான்ஷன் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் குட்டி செல்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நான் ஒரு மாதிரி பியில் வெளியே வந்துட்டேன் இன்னைக்கு. வெனஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் யாராவது ட்ரேட் பண்ணினா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மாதிரி இருந்தது மார்க்கெட். பாருங்க இவ்வளவுதான் 9:30 இங்க ஆரம்பிச்சது. இப்படியே தான் சுத்திட்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் செல்ஸ் எடுத்தாது நல்லா 2 hour போயிடுச்சு. பட் நான் வெளியே வந்துட்டேன். சரி ஹோல்ட் பண்ணல. அகைன் திருப்பியும் இந்த இடத்துல எடுத்தது தான் நான் வெளியே வந்தது பெரிய தப்பு. ஏன்னா அது பர்ஃபெக்டா போயிடுச்சு கைஸ். செகண்ட் டைம் போகும்போது நான் என்ன வியூல இருந்தேன், அந்த 4 hour ஹை ஒன்று எடுக்கவே இல்லை. அந்த 6 AM to 10 AM ஒரு கேண்டில் அந்த ஹையை 10 AM எடுத்துருந்தான். நான் 10 AM PO3 சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு இருப்பேன். நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேனே. ஆனா அந்த மார்க்கெட் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ நான் எடுத்த ட்ரேடை நான் சரியா ஹோல்டே பண்ணல. இங்கே எடுத்து அங்கேயே க்ளோஸ் பண்ற பாருங்க. சும்மா 279 தான் எடுத்தேன். 290 க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா ஒரு குட்டி லாஸ். ஸோ அது பர்ஃபெக்டா 3 hour போயிடுச்சு. ரொம்பலாம் டார்கெட் கிடையாது. 9:30 லோஸ் தான் நம்ம டார்கெட். 9:30 லோஸ். ஸோ அதில் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் மார்க் பண்ண வச்சிருந்தது இதுதான். ஜஸ்ட் ப்ரீவியஸ் கேண்டில் அது மட்டும் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம 2 hour 1 hourல போக போகிறோம். 1 hourல போயிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இங்க மார்க்கெட்ல ஒரு ஓபி இருக்கு. அந்த ஓபியில தான் நம்ம இருக்கோம். சரிங்களா? ஒரு ஓபி இருக்கு. பிளஸ் நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபேராலி கேப். எனக்கு இந்த ஃபேராலி கேப் நம்பிக்கை இருந்தது. ஆனா நான் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த ஐய போய் எடுக்கலாமே, அந்த வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட எதிர்பார்ப்பு. இது இந்த ஐய ப்ரீவியஸ் 4 hour கேண்டில் ஐய எடுத்துட்டு 10 AM வந்து நல்லா ரிவர்சல் போடுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே 15 மினிட். தெரிஞ்சுங்களா செட்டப்பு? அதே செட்டப் தான் அது. ஓகே ப்ரைஸ் அழகா மேலே போயிட்டாங்க. எவ்வளோ நாள் நின்று பாருங்க. 9:45 இருந்து 10:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட் அங்கே அப்படியே போட்டு ஆறாறு நினச்சிருக்கு. இங்கே ஃபேராலிக்கு அப்படியே தான் இருந்தானுங்க. நெக்ஸ்ட் 1 minute. சரி பைஸ்லாம் பிடிக்கல கைஸ். அங்கே போயிட்டு மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்தான். எனக்கு மார்க்கெட் பிஎஸ்ல இங்கே இருக்குது. அது 4 hour ஃபிஜியும் போனால் மேலே தோடும். ஆனால் அதை எடுக்காமே நான் எப்படி செல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வித்தவுட் HDF LTF நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. HDFலயே வந்து LQ ஹண்ட் ஆகல லிக்யூடிட்டி. அப்புறம் எப்படி நான் LTF நம்பி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்த ஒரு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ அங்கே ட்ரேட் எடுத்தீங்கன்னா எனக்கு அங்கே தான் SMT கிடைச்சிது. சரி இந்த ஐஸை வந்து நல்லா பாருங்க. இது 947. இந்த ஐயை பாருங்க. இது 959. ஓகே தென் இந்த ஐஸ் பாருங்க. இந்த 959 இங்க ஸ்வீப் ஆயிருக்கும். இப்படி ஸ்வீப் ஆயிருக்கும். ஆனா இங்க ஸ்வீப் ஆகியிருக்காது. 959 இருக்கா? மேலேயே தான் இருக்கு. ஆகலை. ஸோ நல்லா இந்த ஃபேராலி கேப்ல எடுத்தேன். அது திருப்பி கீழே விழுந்து அகைன் அது மேலே போயிட்டு அதே 1 hour தொட்டுட்டு ஒரு மாதிரி அங்கேயே சுத்திட்டே இருந்தது. எனக்கு திருப்பியும் ஒரு கிளாரிட்டி ரொம்ப நல்லா கிடைச்சது. 15 minute டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா ஒரு ஸ்வீப் பண்ணி முடிச்சாலும் 15 minute கேண்டில். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி அகைன் 1 minuteல போனது. நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரோ இப்படி பார்த்தா அது பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து எல்லா கான்செப்ட்லயும் அது கொஞ்சம் நல்ல மூவ் மாதிரி தெரியும். 1 2 3 எப்படி இருந்தாலும் இந்த லோக்கு வரணும். அவன் யாரான்னு பார்த்தா ஃபேவரட் 9:30 லோஸ். எப்பவுமே மார்க்கெட் வந்து செஷனோட லிக்விடிட்டி டார்கெட் பண்ண நல்லா இருக்கும். 9:30 லோ 9:30 ஐ நீங்க எடுக்கிற என்ட்ரியை பொறுத்து. சரி அப்போ நம்மளுக்கு கிடைக்கும் போல. அது ஒரு எக்ஸ்பான்ஷன் அதான் முடிஞ்சிருக்கு. நான் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரேன். கிடைக்கும் போல எப்படி ரிவ்யூ பண்றோம் புரியுதுங்களா உங்களுக்கு? 4 hour அப்படிதானே சொல்லி கொடுப்போம். 4 hour to 15 minutes CRT அந்த மாதிரி சொல்றேன் நான். அது இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க வேணாம். ஓகே இப்படி இருக்கா? இதுல இருந்து 1 minute வரேன். இப்படி வரும்போது எனக்கு திரும்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போக போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க இருக்கிற பீரியட் எடுக்கிற மாதிரி நான் கேட்டு இல்லை. அகேன் ஒரு பீரியட் எனக்கு கிரியேட் ஆகட்டும்ன்றது தான் என்னோட எய்ம். ஸோ இங்க மார்க்கெட் மேலே போகும்போது கரெக்டா 10:21 SMT எதனா இருக்கான்னு பார்த்தேன். இதை பாருங்க. இது 10:05. அதான் அந்த 10:05ல இருந்து நியர்லி ஒரு 10:10 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போயிருக்கான். தெரியுதா? இதையெல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு ஹையரையா கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இங்க இதை பாருங்க 10:21 கீழே இருக்கு. ஸோ இது லோவர் ஐ. இதை புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு IFG இருக்கா? அதை வந்து மார்க்கெட் பாடி க்ளோஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணேன்.
ஆச்சு. ஏன்னா இந்த விக்க பார்த்து டவுட் வந்துச்சு. ஆனா எவ்வளவு மார்க்கெட் என்ட்ரிஸ் தெரியுமா கொடுத்தது, இந்த விக்க பார்த்தோன்னே டவுட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே, திருப்பி இங்க வந்து தொட்டா பாருங்க, அப்போ ஒரு எஸ்எம்பி வச்சிருப்போம். இது பாருங்க, கரெக்டா அந்த விக்க விட்டா பாத்தீங்கன்னா 10:27 இருந்து 10:34. இங்கேயும் 10:27 இருந்து 10:34 வித் ஃபெராலி கேப் வைக்கும் போது தான் எனக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு. பாடி க்ளோஸ் இவ்வளவு நேரம் இந்த விக்க தாண்டி பாடி க்ளோஸ் ஆகல. இப்பதான் இங்க ஸ்ட்ராங்கா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் என் கண்ணால பாக்குறேன். ஸோ இதை திருப்பியும் ஒரு என்ட்ரி எடுத்தேன். இவ்வளவுதான் 9:30 லோ தான் நம்ம எய்மே. இதா இதோ இருக்கா, இது 9:30. அதான் அந்த ஒரு மாதிரி பாடி நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வைப்பேன். ஓப்பன் க்ளோஸ்ல நிறைய இருக்கும்ல, அதுலேயே வைப்பேன். ஸோ 2.5 ஆரா சம்திங் வந்துருச்சு. இதே ட்ரேட் தான் எக்ஸிக்யூட் பண்ணேன், ஆனா ஹோல்ட் பண்ணல. இதே ட்ரேட் தான் நான் சொன்ன மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் இங்க எடுத்தேன், திருப்பி எஸ்என்டி மார்க் பண்ணி இந்த ஐஎஃப்இஜில் எடுத்தேன், அதையும் ஹோல்ட் பண்ணல. திருப்பி அங்கேருந்து ஒரு எஸ்என்டி மார்க் பண்ணி இந்த எஃப்இஜில் எடுத்தேன். ஸோ ஒரு பிடியாவே போயிடுச்சு டோட்டலாக வெனஸ்டே. பட் நைஸ் ட்ரேட்ஸ் வெனஸ்டே. ஓகே, இவ்வளோதான். அகைன் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் உள்ள போயிடலாம். ரைட், மினிட் கைஸ், ரெக்கார்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் இப்படி ஒரு சிஆர்டி மாதிரி வச்சு மாசம் இருக்கானா, அதை பார்த்தோன்னு ஒன்றுனா தோணும், இந்த ஐ காலிடா. அவ்வளோதான், இதான் என்னோட எய்ம். ப்ரீவியஸ் டே இங்கேயும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது வெனஸ்டே ஜஸ்ட். ஸோ அந்த ஐஸ் எடுக்கணும் மார்க்கெட். ப்ரீவியஸ் வீக் ஐயும் அந்த டே ஐஸும் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? அதை தாண்டி போகுதுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஐ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். திருப்பி 4 ஹவர் போத் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ் பார்ப்போம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்பீட், சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க, இந்த 6 o'clock கேண்டில் ஒரு ஸ்வீப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 ஹவரில் ஃபேராலி கேப் தொட்டுட்டு இருக்கும். அன்னைக்கே டபுள் சைடு மார்க்கெட் தான். எனக்கு அதுவும் புரியல சரியா என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். 1 ஹவர் ஃபேராலி கேப் இது கொஞ்சம் பாருங்க. 6 பாருங்க, 7 பாருங்க. 7ல இருந்து 9 கீழே இருக்கும், 9 10 எல்லாமே கீழே இருக்கும். ஆனா இங்க பாருங்க 7ல இருந்து இது மேல இருக்கும். ஸோ அப்பவே எனக்கு எஸ்எம்டி இருந்தது. தென் 15 மினிட் டைம் ஃப்ரேம். நான் டபுள் சைடு வியூவில் இருந்தேன்றத நான் டிஸ்கார்ட தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா ப்ரிவியூவில் எனக்கு அங்கே வந்து பை போயிட்டு மேபி பிடிஎச் எடுத்துட்டு செல் ஆகிற மாதிரி தான் என்னோட எய்ம் இருந்தது. என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதா? 4 ஹவர் ஃபெராலி கேப் இருக்கா, இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ஒன்று செல் ஆகிடணும், இல்லை அப்படியே கண்டினியூஷன் ஆகிட்டு இதெல்லாம் காலி பண்ணிடணும். இதுதான் என்னோட எய்மாக இருந்தது 1 ஹவரில். இப்போ ஏதாவது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சுருக்கிறேன். ஏன் ப்ரோ அந்த மாதிரி வியூனா அதை சொல்லியிருக்கேன் பாரு. ஏன்னா 2 சைடு லிக்விடிட்டி, இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு, இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு. ஆனால் எங்கள் டேல வந்து மார்க்கெட் கரெக்டாக டே எஸ்எஸ்எல்லாம் எடுத்துருச்சு. அப்போ பிஎஸ்எல் எடுத்துக்காக மேலே போகணுன்றதுனால நான் பை சைட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து எனக்கு செல் சைட் தான் என்ட்ரி கொடுத்தேன் நினச்சா மாதிரி. அது அந்த ஒரு மணி நேரம் எனக்கு நான் சொல்லிட்டு கணிச்சா போதும், அதுக்கப்புறம் நான் நடக்குதான்னு நம்மளுக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க பாருங்க, இந்த 4 ஹவர் ஃபேராலி கேப் மார்க் பண்ண மறந்துட்டேன், சாரி. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த 9:30 ஃபர்ஸ்ட், சரியா? ஸ்டார்டிங் பைஸ் பிடிக்க முடியல, சீரியஸ்லி செம பைஸ். அது கிரேட் பை ஸ்டார்டிங்ல மார்க்கெட் கொடுத்தது. 4 ஹவர் ஃபெராலி கேப் நோக்கி போனது செம பைஸ். என்னால் இந்த எஃபிஜியன் டேப் பண்ணி மார்க்கெட் என்ட்ரி எடுத்த மாதிரி தெரியல. இந்த ஐஎஃபிஜியன் பிடிக்க முடியல, 30 செகண்ட்ஸ் தான் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க மேட்ச் எல்லாருமே.
30 செகண்ட்ஸ் எனக்கு ட்ரேட் பண்ண வராது. இந்த எஸ்என்டி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணேன், அந்த 4 ஹவரில் போச்சா மார்க்கெட்டு, போயிட்டு இங்கே ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தான். சரி 1 மினிட்டே பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு 5 மினிட் போனேன். நல்லா இருந்தது ஸ்வீப். எனக்கு இது பிடிக்கும். நார்மலாகவே இந்த நான் பார்ப்பேன். இப்போ தான் 15 மினிட்ல காமிச்சேன் உங்களுக்கு. இதில் வேற எஸ்எம்டி வேற வச்சிருக்கிறானுங்க. இதை கொஞ்சம் பாருங்க. இது யாருன்னா 955. இந்த 955ல இருந்து 1 மினிட்ல பார்த்தா நம்ம ஒரு எஸ்எம்டி கிடைக்கும். இப்படி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீப்பை மார்க் பண்ணிடுவேன். ஓகே, வந்துட்டீங்களா? இந்த இடத்துல அது ரொம்ப குட்டி எஸ்எம்டி, கேண்டில் எஸ்எம்டி. பட் எஸ்எம்டி அவ்வளோதான். சரி, இதை எடுத்துக்கோங்க. 958. 958ன்றது எப்படி இருக்கு? இந்த 55, 57, 57க்கு மேலே தான் 958. கரெக்டாக 55ல இருந்து 58ன்றது மேலே. ஆனால் இது எங்கே பாருங்களேன், 56லேருந்து 58 கீழே. இதெல்லாம் எஸ்எம்டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். மார்க் பண்ணது இந்த ஃபெராரி கேப். இதை நான் மார்க் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறேன். போச்சு கீழே வந்துட்டான். மூணே வேலை செய்யல. நான் யோசிக்கிறேன், என்னடா இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உனக்கு எவ்வளோ மந்தமா போச்சு, நீ இன்னும் நல்லா ட்ரைன் ஆகணும் போல. இதை மார்க் பண்ணிருக்கலாம்ல நான். செம என்ட்ரி. சரி என்ன பண்ணேன், டக்குன்னு 3 மினிட் போய் ஷிஃப்ட் ஆகிறேன். மார்க்கெட் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. எப்படினாலும் கீழே வந்து அந்த இந்த லோலாம் அதாவது 930 லோ கைஸ். என்னை பொறுத்தவரைக்கும் 930 லோன்றது என் டார்கெட் எப்பவுமே. 3 மினிட் போனேன், எதாச்சியா போனேன், லேட்டா போனதும் பார்த்தா பக்கா என்ட்ரி 3 மினிட்ல. வெயிட் மினிட், இது கிடையாது, இது பாருங்க. செம்ம என்ட்ரி வந்து தொட்டுட்டுலாம் போயிருக்கான். ஐஎஃப்ஜே திருப்பி பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு வந்து ட்ரிகர் ஆகலாம் போயிருக்கான். ஆடா இதை போய் விட்டுட்டு மேன ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா கிளியர் கட் என்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபோமோல போய் பிரேக் அவுட்ல என்ட்ரி அடிச்சிட்டேன். அடிச்சதுதான் அடிச்சு, அது கம்முன்னு ஹோல்டாவது பண்ணணுமா, அது ஏதோ அன்னைக்கு மொமெண்டமோ டேரக்ஷனோ எனக்கு கை குத்து உதவுச்சு. நான் என்ன பண்ணேன், அடிச்சது பார்த்துட்டு உடனே 15 மினிட் வந்து பார்த்தேன். 15 மினிட்ல பார்த்தா ஒரு ஃபெராரி கேப் ஒன்று இருந்தது. சரி மார்க்கெட் கீழே வேற 1 ஹவர் தொட்டிருக்கு. இதோ இந்த ஃபெராரி கேப் சொல்றேன், 1 ஹவர் தொட்டிருக்கு. 15 மினிட்ல ஃபெராரி கேப்பா இருக்கு. அவன் இன்னும் பை தான் எக்ஸ்பான்ஷன் ஆக போறான் போல. நம்ம தான் இன்னொரு பிளான் வச்சிருந்தேன் மேல இருக்கிற பிஎஸ்எல்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு வந்தப்போ தான் பார்க்குறேன், நம்ம போட்டது வெறும் ஒரே மினிட். நான் லாட் சைஸ் எப்பவுமே 1 தான் வச்சிருப்பேன். இந்த இடத்துல இது 3 டெமோ. இது எப்பவுமே 1 தான் வச்சிருப்பேன் நான். ஏன்னா கைப்பிடி தெரியாம போட்ட அவ்வளோ வேஸ்டா போகக்கூடாதுன்னு. நான் போட்டதே லேட் என்ட்ரி. நான் போட வேண்டிய என்ட்ரியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 875. ஆனால் நான் எங்க போட்டேன்றது காமிக்கிறேன் பாருங்க. 43ல போட்டு வச்சுக்கிறேன். கீழே சும்மா போட்டேன் கைஸ். 1 மினிட்ல காமிச்சா தெரியும். நான் ஏன் சொல்லியிருக்கோம் 1 மினிட்ல வந்து நான் மிஸ் பண்ணி விட்டுட்டேன் அந்த என்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து போட்டுட்டேன். அந்த 15 மினிட் வரும்போது எக்ஸிட் ஆயிட்டேன். 29,890 சொல்லிட்டு அங்கே வரும்போது எக்ஸிட் ஆகிடுது பாருங்க. 8 அங்கே 820 இருக்கா, இங்கே 880 அந்த மாதிரி வரும்போது எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய ஃபால். நான் அப்புறம் தான் வந்து கவுன்ஸ்லாம் 1 தான் போட்டு வச்சிருக்கேன். 3 போடணும் ஆக்சுவலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி. அங்கே 3 போடணும். என்ட்ரி பாயிண்ட் பார்த்துக்கோங்க 843. ஸோ நான் 843 நான் போடும்போது எங்கே இருக்கும் மார்க்கெட்? இவ்வளோ கீழே வந்து போட்டிருக்கேன். இங்க ஏன் தெரியுமா 3 வேலை செய்யலன்னு சொன்னேன்? ஆக்சுவலா இது 1 மினிட் ஐஎஃப்ஜி இல்ல, 3 மினிட்ல தான் விட்டுட்டேன். இது 1 மினிட் ஐஎஃப்ஜி தானே இது. அப்ப இது பக்கா என்ட்ரி தானே நான் போட்டது. ஏன்னா அது வந்து க்ளோஸ் ஆகுது இங்கே தானே, இங்கே தான் போட்டுருக்கணும். ஆனா இங்க போட்டது பர்ஃபெக்ட். தேவையில்லாம இந்த 15 மினிட் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். வேஸ்ட். திருப்பி இந்த ஃபேராலிக்கா போய் தொடர்ந்து பாரு, தொடல கைஸ். பீடியர் ஏசன்ட் செம்ம கடுப்பாயிடுச்சு பாருங்க. பீடியர் ஏசன்ட்னா இஎஸ்ல போயிட்டு அதே ஃபேராலிக்கா தொட்டிருப்பான். ஃபேராலிக்கா டைம் பார்த்துக்கோங்க 10-10. அந்த 10-10 இங்க 10-14 தொட்டுக்கிறான். ஆனா இங்க 10-14 வரல. இதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது பீடியர் ஃபேராலிக்கா சொல்லிட்டு அப்படியே அடிப்பாங்க. அது எனக்கு வரல. இது ஒரே கேண்டில் செம ப்ராஃபிட், சூப்பரா போச்சு. ஸோ இந்த என்ட்ரியை வந்து நான் மிஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தது மார்க்கெட் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேருந்து 4 ஹவருக்கு போகணும் பை ஆகி. அங்க வந்து மார்க்கெட் எதனா ஒரு ஏஎம்டி பேட்டர்னோ இல்லை ஒரு 10 AM ரிவர்சலோ தெரியுதா? 10 AM அது கரெக்டாக 10 AM தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 10 AM ரிவர்சல் கொடுத்தா நான் செல் எடுத்துடலாம். 930 லோ மட்டும் டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட எய்ம் இருந்தது.
வெயிட் பண்ணுங்க, இன்டர்நெட் இஷ்யூ. Guys, I'm sorry, I'm back. Something internet problem என் சைடில். சரி, ஸோ இதனால நான் என்ன சொல்கிறேன், 3 மினிட் ட்ரேடை நான் மிஸ் பண்ணது பிரச்சனை இல்லை. 1 மினிட்ல நான் ஏதோ அவசரப்பட்டு எக்ஸிகூஷன் பண்ணிட்டேன், அது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, ஓகே. இது எப்படி ப்ரோ பண்ணலாம்? 4 ஹவர் ப்ரீமியம் செல் ஃபேராலி கேப்பில் நம்ம இருக்கோம். 1 மினிட்ல இருக்கக்கூடிய பை ஃபேராலி கேப் இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பாடி க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். கீழே நம்மளுக்கு லிக்விடிட்டி நல்லாவே இருக்கு. இந்த எஃப்இஜிஸ்லாம் பார்த்து நம்ம வெளியே வரலாமா ப்ரோனா? இல்லை, வேண்டாம் தான் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு மார்க்கெட் இங்க இருந்து பை ஆகணும்னு தெரியாது கைஸ். 4 ஹவர்லேருந்து செல் ஆகுன்றது என்னோட வியூ. ஸோ நான் அந்த 4 ஹவர்லேருந்து மேலே மார்க்கெட் வரும்போது சும்மா இங்கே மேலே இருக்க ப்ரீமியம் எல்லாம் வந்து பை ஆகலாம் நான் யோசிக்க மாட்டேன். ஸோ கோமோ ட்ரேட் எடுத்து நான் 15 மினிட் ஃபேராலி அப்ளை ஆகிடும்னு சொல்லிட்டு பண்ணது என் தப்பு. ரிலாக்ஸ்டா பொறுமையாக டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்துருந்தாரு, நான் ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்ல வரேன். இது ஒரு நல்ல ட்ரேட், 4 ஹவர் ட்ரேட் கிட்ட போயிருக்கோம் கைஸ். தட்ஸ் இட். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே சொன்னதே திருப்பி பேசியிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்த்தாக தான் இருக்கும், சரிங்களா? தென் ஃப்ரைடே நான் 1 மினிட்லேயே காமிச்சிடுறேன். ஃப்ரைடே ஒர்த்தான ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே நடக்கல, சும்மா தான் இருந்தது மார்க்கெட். ஓகே, இங்கே ஒரு 5 மினிட் ஃபேராலி கேப் இருக்கும். அந்த 5 மினிட் ஃபேராலி கேப்ல இருந்து மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே ஈக்குவல் லோ. சரி, நானும் எடுக்கல. இங்கே லிக்விடிட்டி இருக்கு, நான் அந்த மாதிரி லிக்விடிட்டி தான் எடுக்க மாட்டேன். இங்கே லிக்விடிட்டி இருக்கா? அதே மாதிரி 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் லிக்விடிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஐயாவது எடுக்கும்னு பார்த்தேன், அதையும் எடுக்காது. மார்க்கெட் இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கும். ஸோ மேலே போன இந்த ஒரே ஒரு எக்ஸ்பான்ஷனை மட்டும் கொஞ்சம் பேர் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா எஸ்எஃப்டி கிரியேட் ஆச்சு. நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா 928ஓட 1 மினிட் லோஸை மார்க்கெட் இஎஸ்ல ஸ்வீப் பண்ணியிருக்காது, தெரியுதா? ஸோ இஎஸ்ல ஸ்வீப் பண்ணிருப்பாது. இஎஸ்ல ஹையர் லோ, இங்கே லோவர் லோ. அதனால இந்த ஐஎஃப்ஜியில் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இங்கே செல் எடுத்தவங்க ரொம்ப மாட்டின்னு இருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் இங்கே ஃபுல்லாக பிஎஸ்எல்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, சரிங்களா? நான் இங்கே ட்ரேடே எடுக்கல, ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆகணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அகைன் அங்கேருந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கணும்னா அந்த பிடிஹெச் அது கலெக்ட் ஆகணும்னு பார்த்தேன், அதுவும் கலெக்ட் ஆகல. ப்ரீவியஸ் ஆகியும் திடீர்னு இது வந்து ட்ரம்ப் கேண்டில். ஸோ அதில் நிறைய பேர் லிக்விட் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இருந்தால் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப சகஜம் தான். இவ்வளோதான் கைஸ், வேற எதுவும் ட்ரேட்ஸ் எனக்கு ஃப்ரைடே எனக்கு ட்ரேடே கிடையாது. ஓகே, மண்டே குட் ட்ரேட் அண்ட் டியூஸ்டே குட் ட்ரேட். வெனஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி சாப்பி பீடியாரு, சரிங்களா? அதில் நான் எக்ஸிக்யூட் பண்ணியும் விட்டதுன்றது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணேன். நான் கவலைப்படுத்து இந்த டர்ஸ்ட் நான் அந்த 3 மினிட் ஷிஃப்ட் பண்ணாமட்டு மட்டும்தான். தட்ஸ் இட். ஸோ ஒரு நல்ல ஆவரேஜ் வீக், ரொம்ப பெரிய வீக்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ஆவரேஜ் வீக். நெக்ஸ்ட் வீக் என்னன்னா அப்படியே மார்க்கெட் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு பிஎஸ்எல்ஸ் எடுக்கும்ன்றது தான். பட் ஐ எம் நாட் ஷுர் கைஸ். ஓப்பன் ஆகிற 9:30 AM வரைக்கும் என்னால் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு மார்க்கெட், சரிங்களா? ஸோ வில் சி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்க, அப்போதான் நீங்கள் வின் பண்ண முடியும். டைனாமிக்காலாம் வைக்காதீங்க. யூஓடி ட்ராடவுன் வெறும் 4% தான் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் 50K அக்கௌண்ட்ல. இதுலேயே நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கோம்னா நீங்கள் நிச்சயமாக ஓன் ஃபண்ட்ஸில் கன்சிஸ்டன்ட்டாக இருப்பீங்க. இதை எடுத்து ஓன் ஃபண்ட்ஸில் போட்டு பண்ணும்போது சொல்கிறேன், பே அவுட்ஸாக மாற்றி. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பேர், என்ன செஷன், என்ன ஸ்ட்ராட்டஜினாலும் பண்ணுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க, சரியா? தேங்க்யூ. வில் see you in the next session.